வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த யூனிலிவர் லிமிடெட்ன்றது ஒரு எம்என்சி ஆக்சுவலா மல்டிநேஷனல் கம்பெனி. யுஎஸ்ல கூட இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ன்றது நம்ம இந்தியாவோட செக்மெண்ட். ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து நிறைய டே டு டே ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர், சோப்பு, சீப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ நம்பலாம் அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டாவது அவங்களோடது யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களோட ரீச் வந்து இருக்கு மக்கள்ட்ட. ஸோ அதனால ஒரு நல்ல கம்பெனி. பட் என்னன்னாக்கா, இது வந்து ஒரு மாதிரி யூனிலிவர் லிமிடெடோட பிரான்ச்ன்றதால ராயல்ட்டியோ அந்த என்னது அந்த இது கட்டுற மாரி வரும் அவங்களுக்கு. அத தவிர மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல அ குட் ரீச் எல்லார்ட்டயுமே. என்னன்னாக்கா மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அ ஹை கிளாஸ் எல்லாருமே யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இவங்க பண்றாங்க. ஒரு மாதிரி ஒரு வெல் நோன் கம்பெனி. நான் இத பார்த்துட்டு தான் இருந்தேன். ட்ராக்கிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் என்னன்னாக்கா, இதோட பிரைஸ் எப்பவுமே அதிகமாவே இருந்தது. இப்போ கூட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. பட் ஓகே, இப்போ இத விட்டாக்கா இதுக்கப்புறம் சான்சஸ் கிடைக்கிறது டவுட் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ ஸ்டா பார்த்தீங்கன்னாக்கா, ஹை வந்து டேஸ் ஹை வந்து 2119லயும், லோ வந்து 2062லயும் இருக்கு. 52 வீக் ஹைஸ் பார்த்தீங்கன்னா 2750ல இருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னாக்கா 2033ல இருக்கு. ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 3035ல இருக்கு. அப்புறம் பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு எர்னிங் 33.4ல இருக்கு. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 47.48. ஸோ ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாரி இருக்கு. எப்படின்னாக்கா செக்டார் பிஇய விட ஸ்டாக்கோட பிஇ கம்மியா இருக்கு. ஸோ தட் இஸ் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் நம்மளுக்கு ஆக்சுவலா தேவை 25 பிஇ கம்மியா இருக்கணும். அந்த ரேட்டுக்கு நம்ம வரும்னு எதிர்பார்ப்போம். பட் ஸ்டாக்ஸ் வரவே வராது. சில ஸ்டாக்லாம் நான் டிவிஎஸ் மோட்டார்லாம் ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அது ₹900 இருக்கும்போதும் நான் பார்த்துருக்கேன். 900 இப்போ ₹3000 பிளஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்பயும் பார்த்துருக்கேன். அப்பயும் 900 இருக்கும்போதும் வேல்யூவேஷன் ஹை வேல்யூவேஷன்ல தான் இருந்தது. இப்போ 3000 பிளஸ் இருக்கும்போது கூட ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமே தொடவே முடியாது அப்படின்ற மாரி ஆயிடுது. அதனால தான் சரி இது பார்த்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எஃபெக்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஓஇ அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. வீக்னஸ்னாக்கா ஆப்வியஸ்லி ப்ராஃபிட்ல இருக்கிறவங்க வித்துட்டு ப்ராஃபிட்ட புக் பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய எதனால இந்த மாரி குறையுதுனாக்கா, நான் கூட சில ஸ்டாக்ல ப்ராஃபிட்ட வித்துட்டு வெளில வந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னாக்கா, அந்த பேனிக் வந்துரும். எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு, இது மேக்ஸிமம் சைக்கோமெட்ரிக் பிளே. நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ரொம்ப லோவா வாங்கி, நல்ல ஹை போயிட்டு திரும்ப இப்போ ரொம்ப லோவா வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு பயம் ஏற்படும். அதனால என்ன பண்ணுவோம், சரி அட்லீஸ்ட் ஒரு 10% ப்ராஃபிட்ல தானே இருக்கோம். ப்ராஃபிட்ட புக் பண்ணிருவோம்னு சொல்லி அத வித்துட்டு, நம்ம பாட்டுக்கு அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிருவோம். ஸோ அந்த மாரி ஆகுறதால அந்த ஸ்டாக் வேல்யூ எல்லாரும் விக்க, 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 விக்க இன்னும் குறையும். ஸோ விக்கிறவங்கலாம் லாஸ்க்கு தான் விக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். அத புரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க செல் பண்ணிட்டு, அத எடுத்துட்டு திரும்ப இறங்குனதுனாக்கா திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து 3 இயர் பிஇ வந்து இதே ரேஞ்சில தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இது இவர்களுக்கு தான். அது என்னது ட்ரேடர்ஸ்க்கு தான், நம்மளுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். 2066ல இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 2022ல வந்து அச்சீவ் ஆன பிரைஸ். 2022க்கு அப்புறமா இப்ப தான் இந்த பிரைஸ் வந்திருக்கு. ஸோ நல்ல கரெக்ஷன் குடுத்திருக்கு. நான் 2000க்கு வரும், 2000 கொஞ்சம் குறையும் அப்ப பேசலாம்னு நெனச்சேன். பட் போற சிச்சுவேஷன பார்த்தாக்கா 2000க்கு எப்ப குறையும் அப்படின்னு தெரியல. நானும் ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சரி ஒரு ரூ. 600 மார்ஜின் இதா போட்டு வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, பை வந்து 43%, அவுட் பெர்ஃபார்ம் வந்து 27% சொல்லியிருக்காங்க. செல் வந்து 3%, அண்டர் பெர்ஃபார்ம் 5% குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் இது நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ராக் பாட்டம் பிரைஸ் இப்போ இருக்கிறது. 2022ல ட்ரேட் ஆன பிரைஸ். அதனால நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2061, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2076ல இருந்து 2112 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2040ல இருந்து 2003 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 2150க்கும், 200 டேஸ் 2412லையும் இருக்கு. அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் ஆப்வியஸ்லி 100% பைன்னு தான் குடுத்துருப்பாங்க. எதனாலனாக்கா நல்ல கரெக்ஷன் குடுத்திருக்கு. பிளஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான கம்பெனி. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி.
ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, கிராஜுவலா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க 21 to 23. அதுக்கப்புறமா மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க 24 and 25. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொமோட்டர்ட்ட 61.9% அது அப்படியே இருக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னாக்கா 10.71% வச்சிருக்காங்க. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, கோத்ரெஜ் கன்சியூமர், மாரிக்கோ, டாபர் இந்தியா, கோல்கேட்டு, விஷால் மெகா மார்ட். நம்ம இதில விஷால் மெகா மார்ட் பார்த்துருக்கோம், கோல்கேட் பார்த்துருக்கோம். இப்போ ஹெச்யூஎல்லும் பார்த்துட்டோம். 33 பிஇ ஓகே தான். டெட் வந்து 0 இருக்கிறதால ஒரு மாதிரி நல்ல கம்பெனி. நல்ல விஷயம் தான். டெட் கடன் இல்லாம இருக்கு. அப்புறம் பார்க்காதவங்க முன்னாடி வீடியோஸ் போய் பாருங்க. நம்ம கலெக்ஷன்ல கோல்கேட்டும் இருக்கு, விஷால் மெகா மார்ட்டும் இருக்கு. இப்போ இதுவும் ஹெச்யூஎல்லும் ஆட் பண்ணியிருக்கோம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் தான். பட் இருந்தாலும் நம்ம லாங் டர்முக்கு 1, 2 கன்சிடர் பண்றதுக்கு இது ரைட் டைம்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஈரான் வார் இன்னும் இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு என்ன ஆகுதுனாக்கா, ட்ரம்ப்பும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. முடிச்சிருவோம் இன்னும் 2 வாரம், 3 வாரம் 3 வாரம் அதுக்குள்ளார ஃபுல்லா வார க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது முடியுமா? இல்ல இழுக்குமான்னு தெரியல. முடியலனாலும் ஹார்மோஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அப்படி ஆயிடுச்சுனாக்கா, திரும்ப நம்பளுக்கு எல்பிஜி அப்புறம் இதுக்கு கேஸு, பெட்ரோலு இதுலலாம் ஒரு தட்டுப்பாடு வர ஆரம்பிக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படியும் விலைவாசி ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பேங்க் எஃப்டிய நம்பிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த மாரி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் இப்போ எது எது ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு பாருங்க. நம்மளோட சேனல்ல உள்ளார போய் பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அதுல நெறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறது எல்லாமே அந்தந்த டேட்டுக்கு இருக்கிற வீடியோஸ் தான் இருக்கும். அந்தந்த டேட்டா தான் இருக்கும். பட் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கம்பெனிஸ். நீங்க கம்பெனி பேர் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2, 3 ஸ்லைட் பாருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்ல 2, 3 ஸ்லைடு பாருங்க. உங்களுக்கு கன்க்ளூஷன்ல தெரிஞ்சிரும். லாங் டெர்ம்னு போட்டிருந்தனாக்கா, தாராளமா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தியும் வொரி பண்ண தேவையில்ல. 1, 2 நம்ம கன்சிடர் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. தேங்க் யூ.